சிலர் சொல்கிறாங்க நான் ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சர்னு சொல்லி. உண்மையாக நான் ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சர் தான். ஏன் நான் உங்கள் கையின் பிரயாசத்தில் நீங்கள் நல்லா இருக்கிறது எப்படின்னு போதிக்கிறேன். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் எப்படி நல்லா இருக்கிறது என்பதை குறித்து போதிக்கிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்தில் எப்படி நன்றாக இருக்கிறது என்பதை குறித்து போதிக்கிறேன். உங்களுடைய மனதிலே எப்படி நீங்கள் நன்றாக வாழ்வது, வெற்றிகரமாக வாழ்வது என்பது குறித்து போதிக்கிறோம். எல்லாவற்றிலும் ப்ராஸ்பரஸாக இருக்கணும்னு சொல்லி தான் போதித்து கொண்டிருக்கிறோம். கெட்டு போகிறதுக்கு ஒரு உபதேசம் தேவையில்லை, ஒரு சபையும் தேவையில்லை, ஒரு போதகரும் தேவையில்லை. அது தானாகவே ஜனங்க கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே. இதுக்கு ஒரு உதவி தேவையில்லை. இதுக்கு நான் ஒரு பிரசங்கம் பண்ணி கெட்டு போகிறது எப்படின்னு ஒரு போதிக்க வேண்டியதில்லை. அதுக்கு வழிகாட்டவும் வேண்டிய அவசியமும் கிடையாது. கெட்டு போகிறவர்களுக்கு இதை எடுத்து போதித்து அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக தான் போதிச்சுட்டு இருக்கோம். வேத வசனம் அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணுவாராம் பாருங்க. ஒரு ஆள் கேட்டாராம், என்னையா 2 மணி நேரம் ஒரு தடவை எந்திரிச்சுன்னா 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறீங்களா? அவர் சொன்னாராம், நீ இவ்வளோ மோசமாக இல்லைன்னா நான் கொஞ்சம் குறைச்சிக்குவேன் பிரசங்கத்தேன்னாராம். அது மாதிரி இன்னைக்கு ஜனங்க இருக்கிற நிலைமை மோசமாக இருக்குது. ஏற்கனவே